வெல்கம் டு மை சேனல். ஸோ எனக்கு நம்ம சேனலில் சிக்கன் ராப் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீட்டிலே ரொம்ப டேஸ்டியாக அண்ட் ஹெல்த்தியாக பண்ணலாம். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் ஒரு 1.5 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கேன், போன்லெஸ் சிக்கன். அண்ட் 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம், நல்லா கெட்டி தயிராக இருக்கட்டும். அண்ட் 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸ். அண்ட் அதே 1 to 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆலிவ் ஆயில். நமக்கு தேவையான அளவு உப்பு அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர். உங்களுக்கு ஸ்பைசி நிறைய வேணும்னா ஸ்பைசி அதிகமாக சேர்த்துக்கலாம், அப்படி இல்லாட்டி கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி, ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள். நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லாட்டி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடர் அண்ட் ஜிஞ்சர் பவுடர். அண்ட் காஷ்மீரி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன். ஸோ இது வந்துட்டு கலருக்காக, காரம் அவ்வளவா இருக்காது. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். ஸோ இதுவும் ஃப்ளேவருக்காக தான், ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ஃபுட் கலர் ஆப்ஷனல் தான், நம்ம ஆல்ரெடி காஷ்மீரி மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லாவே இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா எல்லாமே சிக்கன் கூட ஒன்றாகணும். ஸோ இதை நல்லாவே டைட்டாக கவர் பண்ணிவிட்டு 30 to 40 மினிட்ஸ் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சாலும் பரவாயில்ல, வெளியில் வச்சாலும் பரவாயில்ல, மேரினேட் ஆகிறது 30 to 40 மினிட்ஸ். ஸோ இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம், மேரினேட் ஆயிடுச்சு. அது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ண சிக்கன் எல்லாத்தையுமே அந்த மசாலாவோட இது கூட ஆட் பண்ணி அந்த எண்ணெயிலேயே நல்லாவே வந்துட்டு வதக்கி வரணும். ஸோ இதில் வந்துட்டு தண்ணி ஆட் ஆட் பண்ணோம்னா நமக்கு கிரேவி ஸ்டேஜில் ஆகிடும். ஸோ நீங்கள் சிக்கனில் வர தண்ணி வச்சு இந்த சிக்கன் வந்துட்டு நல்லாவே குக் ஆகும். ஸோ இதை வந்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நம்ம வந்துட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுடலாம். அதுக்கு நடுவில் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணும். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்குன்னு. நம்ம இதுக்கு மேலே ஆட் பண்ண வேண்டாம், அந்த தண்ணி எல்லாமே சுருண்டணும். ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம வந்துட்டு நல்லாவே பரட்டி சிக்கனை வேக வச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த தண்ணியெலாம் இல்லாமல் வந்தாலே போதும். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு சாஸ் ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு ஒரு கப்பில் வந்துட்டு 1 கப் அளவுக்கு மயோனைஸ் அண்ட் 1/2 கப் அளவுக்கு தயிர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 பல் பூண்டு அண்ட் நமக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆர்கானோ அண்ட் 1 லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஒயிட் கலர் ஆட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக. அண்ட் ஆலிவ் ஆயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதை நல்லாவே பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்சர் ஜார்லேயும் பிளெண்ட் பண்ணலாம், அப்படி இல்லாட்டி இந்த மாதிரியும் நம்ம வந்துட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். அண்ட் வீடியோக்கு யாரெல்லாம் லைக் போடாமல் பார்க்குறீங்களோ கண்டிப்பாக லைக் போட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டச் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் கொடுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நல்லாவே நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ டோட்டலாக இது வந்துட்டு கடையில் கேட்டாலே கிடைக்கும் நமக்கு. ஸோ அதை வந்துட்டு எடுத்து இந்த மாதிரி நம்ம ஹீட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ஸோ அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ், நம்ம குக் பண்ணி வச்சுருக்க சிக்கன், நம்ம அளவு தான், நமக்கு எவ்வளோ வேணுமோ நம்ம வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் கேபேஜ் நமக்கு தேவையான அளவு, இந்த மாதிரி நீட்டாக கட் பண்ணியிருக்கிறது, ஆனியனும் நமக்கு தேவையான அளவு, அண்ட் குக்கும்பர் இந்த மாதிரி நல்லாவே ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காது. ரொம்ப பெருசாக இருந்தால் நம்ம கடிக்கும் போது கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்லா மெலிசாவே கட் பண்ணிக்கலாம். அண்ட் கேப்சிகம் ரெட், எல்லோ அண்ட் க்ரீன் இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ எப்படி ஃபோல்ட் பண்ணுறனோ அந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்துட்டு தேவையில்லாமல் வேறு எதுவுமே எடுக்க வேண்டாம். இது வந்துட்டு டைட்டாக ஃபிட் ஆகிடும். இப்போது ஒரு பேன் எடுத்துக்கலாம், அதில் பட்டர் மட்டுமே அப்ளை பண்ணி நல்லாவே இதை வந்துட்டு நம்ம டோஸ்ட் பண்ணி எடுத்தாலே போதும். 2 பக்கமும் நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். மேலேயுமே அந்த பட்டரை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பக்கமும் நம்ம வந்துட்டு டோஸ்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இதை குக் பண்ண ஒரு 5 to 10 மினிட்ஸ் தான் ஆகும். ஸோ அதனால ரொம்ப சிம்பிளும் கூட. கண்டிப்பாக ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கெல்லாம் இதை வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம கடையில் போய் ஒரு பப்ஸ் ஒரு இந்த மாதிரி வாங்குறதுக்கு நம்மளே வீட்டில் இந்த மாதிரி ஹெல்த்தியாக பண்ணலாம். நம்ம புதுசாக ட்ரை பண்ண மாதிரியும் இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் ராப் ரெடி. கண்டிப்பாக இதை நீங்கள் வந்துட்டு செஞ்சு பார்த்து எப்படின்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல் வீடியோஸோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ, பாய்.